சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ ஒரு திருப்பத்திற்காக தயாராக இருக்க வேண்டிய நேரம் இது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரப்போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயத்தில் திடீரென்று யோகத்தை நீ பெறப்போகின்றாய். என்னவென்று என் குழந்தைக்கு புரியாமல் போனாலும், நடக்கும் விஷயங்கள் என்னவென்றாலும் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் முழுக்க முழுக்க சரியாக தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறக்காதே. என்னவென்றும் ஏதுவென்றும் நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவுபடுத்திவிடும். இந்த விடியல் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றி பொழுதாகவும் உனக்குரிய நம்பிக்கைக்குரிய பொழுதாகவும் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பதில் நான் முழு தெளிவோடு வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாமே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள்தான். ஏதாவது ஒன்றை நீ எப்பொழுதும் மனதில் போட்டு தூக்கி சுமந்து கொண்டு எந்த நேரமும் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். இதை எல்லாமும் தவிர்த்து நாம் பெறக்கூடிய ஒரு சந்தோஷத்தை இனி வரும் நாட்கள் உனக்கு நிச்சயமாக உணர்த்திவிட வேண்டும். இனி வரும் காலங்கள் இதையெல்லாம் உனக்கு சரியாக சொல்லிவிட வேண்டும். ஒரு அதிரடி மாற்றமும் ஒரு அதிரடி திருப்பமும் உனக்கு நடக்கிறது என்றால் அவை அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியோடு எதிர்கொள்ள தொடங்குவாய் என்பதை மறக்காதே. நல்லது வேண்டி நான் சொல்லும் இந்த காரியங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்குள் மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, நாம் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் நமதாக்கிவிட முடிவு செய்வதில்லை. ஏனென்றால் நமக்குள் ஒரு குழப்பம் இருக்கிறது. உண்மையாகவே இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இது நம் வாழ்க்கையில் நிலைக்குமா நிலைக்காதா, இதன் பின்னால் சென்று நாம் ஏமாந்து விடுவோமா, இந்த விஷயத்தை நாம் தேடலாமா வேண்டாமா என்பது போன்ற பல குழப்பமான சூழ்நிலைகள் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இது போன்ற நேரத்தில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விடுவது நல்லது என்று என் குழந்தை நீ ஆழமாக சிந்திக்கின்றாய். எது நடந்தாலும் சரி, இவை ஒவ்வொன்றிலும் நாம் எல்லா விஷயங்களையும் தெளிவாக பெற வேண்டும் என்று என் குழந்தை நீ ஆழமாக யோசிக்கின்றாய். உனக்கு நடப்பதில் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன் கண் முன்னால் நின்ற உனக்கு சில உண்மைகளை சரியாக நிகழ்த்தும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை காலம் இனி உனக்கென்று நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் உன் கண் முன்னால் நிகழ்த்தும் இந்த காலம். தேவையில்லாத விஷயங்களை கூட இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பதை என்னவென்று சொல்லிவிடும். அடுத்தடுத்த நிகழ்வுகளை உன் கண் முன்னாலேயே உனக்கு நிகழ்த்திவிடும். நடக்கப் போவது என்ன என்பதனை முன்கூட்டியே நீ கண்டுபிடித்து விடுவாய். வாழ்க்கையின் யதார்த்தங்களை உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கை தருகின்ற விஷயங்களினால் நீ எப்பொழுதும் தெளிவாக வாழத் தொடங்கி விடுவாய். உனக்கு நான் என்ன சொல்கிறேன் என்பதையெல்லாம் இன்று புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் இனி வரும் நாட்களில் இந்த ராஜ யோகம் எங்கிருந்து நமக்கு வந்தது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்வாய். இன்று நாம் இருக்கின்ற நிலை என்ன, நாளை இந்த வாழ்க்கை நாம் சந்திக்கக்கூடிய நிலை என்ன, இந்த வாழ்க்கை அடுத்தடுத்து நமக்கு என்ன கொடுக்கும் என்பதை எல்லாம் கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து, வாழ்க்கையின் உண்மையான சூழ்நிலையை புரிந்து அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொண்டு விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பா சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்குள் ஏதேனும் குழப்பம் இருக்கிறதா? அப்பா பேசுகின்ற வார்த்தைகளில் உனக்கு ஏதேனும் எதிர்மறை கருத்துக்கள் இருக்கிறதா? அப்படியானால் அதையும் நீ வெளிப்படையாக உனக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் யார் சொல்லியும் எதையும் நாம் அப்படியே கேட்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. நம்முடைய சுய சிந்தனை நமக்கு சில விஷயங்களை நிச்சயமாக தட்டிச் சொல்லும். நம்முடைய சுய சிந்தனை சில விஷயங்களை நாம் நெற்றியில் அடித்தாற் போல சொல்லும். இது தவறு என்று. அப்படிப்பட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க உன் மனசாட்சி படித்தான் எதையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அப்பா சொல்கிறது, ஆட்டுக்குட்டி சொல்கிறது என்றெல்லாம் நீ எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. என் அன்பு குழந்தையே, மணி ஒலிக்கிறதா? நான் சொன்ன வார்த்தைக்கு மணி ஒலிக்கிறதா? அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம்? எந்த இடத்திலும் என் பேச்சை உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டுத்தான் நீ கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், தேவையில்லாமல் உனக்கு தேவையற்ற விஷயங்களை சொல்கின்ற இவர்களின் பேச்சை நீ கேட்டு விடவே கூடாது.
என்பதற்காகத்தான் அப்பா இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உன் கண்முன்னால் நடக்கவிருக்கும் பல விஷயங்களை உனக்கு நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்றவர்கள் உன் முன்னாலே இனி உனக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை தட்டி விடுகின்றவர்கள். இவர்களின் பேச்சையாக நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகளை தேவையிருந்தால் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற உன் அப்பாவின் வார்த்தைகளை நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எடுத்துக்கொள்வது போல இனி எந்த ஒரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையை நீ சரியான சிந்தனையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்தமான விஷயங்களோடு உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. சரியான தெளிவில் எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உனக்கு நான் சொல்லும் விஷயங்களை நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளும் உன் வாழ்க்கையின் வெளிச்சத்திற்கு வந்துவிட வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிவிட வேண்டும். இதுதான் நம் வாழ்க்கை என்பது நாம் உணரும்பொழுது, இதுதான் நம்முடைய எதிர்காலம் என்பதனை நாம் புரிந்து கொள்ளும்பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நமக்கு நடப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். அதிர்ஷ்டம் எங்கிருந்து நம்மை தேடி வரும், இல்லை ராஜயோகம் எந்த திசையிலிருந்து நமக்கு வரும் என்பதையெல்லாம் எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு அத்தனையும் உனக்குள் தான் இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அத்தனை விஷயங்களும் உனக்குள் இருந்து தான் எட்டி பார்க்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். நம்மிடமே எல்லா உண்மைகளையும் வைத்துவிட்டு எல்லா விஷயங்களையும் வைத்துக்கொண்டு நாம் ஒருபோதும் மற்றவரிடம் இதை தேடிவிடக்கூடாது. ஒருபோதும் மற்றவரிடத்திலிருந்து இந்த விஷயத்தை நீ எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என்பதை நீ புரிந்து தேவையான விஷயங்கள் உன் வாழ்க்கை நிற்பது போல, தெளிவான விஷயங்கள் உன்னை தொடர்வது போல இனி அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை கவனமாக முன்னேற்றி வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை கட்டாயமாக நீ உணர்ந்து விடுவாய் என்பதை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றங்கள் உன்னை எப்படி இருந்தாலும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அது நல்ல நிலையா தீய நிலையா என்பது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துத்தான் அமையும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு எண்ணங்களையும் நாம் பெறுகின்றபடி, ஒவ்வொரு உணர்வுகளையும் நாம் தெரிந்து கொள்கின்றபடி இந்த வாழ்க்கை நமக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லா விடியலிலும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் நடக்கவில்லை என்றாலும் நடக்கின்ற விஷயங்களை உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ளும் மனநிலைக்கு வந்துவிட்டாய் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று தானே அர்த்தம். இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பது தானே அர்த்தம். ஒவ்வொன்றிலும் நாம் தன்னைத்தானே உணர்த்துகின்ற ஒரு மன வலிமையோடு தனக்கான வாழ்க்கையில் தான் தேடுகின்ற விஷயங்களோடு எப்பொழுதுமே நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள நினைக்கிறோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை உன்னை தேற்றிவிட்டது என்பதுதான் அர்த்தம். இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக பக்குவப்படுத்த தொடங்கிவிட்டது என்பதுதான் அர்த்தம். இப்படியே இதனை பிடித்து கொண்டு நீ முன்னேறிவிட துணிந்து நிற்க வேண்டுமே தவிர என்ன நடக்கிறது என்று சொல்லி நீ ஒருபொழுதும் பின் வாங்கிவிட நினைக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்பது போன்ற எண்ணங்களோடு நீ எப்பொழுதும் கலங்கிவிட நினைக்கக்கூடாது. நடப்பதில் நிச்சயமாக நமக்கான ஒரு உண்மை எப்பொழுதும் மறைந்து கிடைக்கிறது என்பதுதான் உண்மை. உனக்கான ஒரு தேவை எப்பொழுதும் இதற்குள் மறைந்து நிற்கிறது என்பதுதான் உண்மை. உன்னிடத்தில் நின்று நான் என்ன சொல்ல எண்ணினாலும், உன்னிடத்தில் நின்று நான் எதை சொல்ல துணிந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க தெளிவாக தெரிந்து சரியாக நீ உணர்ந்து கொள் என்பதையும் நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேற்றும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்குமே நம்மை சுற்றி வரும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதிலிருந்து உன் நம்பிக்கையை நீ அடைந்து விடத்தான் வேண்டும். எப்பொழுதும் போல நாம் எதற்கெடுத்தாலும் மனம் வருந்தி கொண்டே நின்றிருப்போமானால், மனம் கலக்கம் கொண்டே நின்றிருப்போமானால் இந்த வாழ்க்கை நம்மையும் ஒரு கை பார்த்து விடத்தான் செய்யும் என்பதை மறக்காதே. இந்த வாழ்க்கை உன்னையும் நிச்சயமாக என்னவென்று கேலி பேசத்தான் செய்யும் என்பதை நீ மறக்காதே. எல்லாவற்றிலும் நாம் ஆசைப்படுவது போல ஒரு சில விஷயங்கள் நடக்கும். எல்லாவற்றிலும் நாம் விரும்புவது போல ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அப்படி நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்படி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை
உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை முற்றிலுமாக இனிமேல் முன்னேற வைக்கும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் இந்த வாழ்க்கையை ஒருபொழுதும் நீ தொலைத்து விடக்கூடாது. உடனிருந்து நான் சொல்வதை நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து உன்னோடு இருந்து நான் நடத்துகின்ற இந்த காலங்களில் எல்லாம் நீ எப்பொழுதும் போல நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை மாற்றிக் கொள்வதும் உன்னை தேற்றிக் கொள்வதும் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக உன்னை காத்து நிற்பதும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எதிர்வரும் சூழ்நிலையிலிருந்து உன்னை இவையெல்லாம் சர்வ நிச்சயமாக தடுத்து நிறுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் விஷயங்களோடு நீ எப்பொழுதும் போல தெளிவாக இருந்து கொண்டிரு. என்றுமே உன் குழந்தைக்கான விஷயங்களும் விருப்பங்களும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை கை தூக்கிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.